கறிவேப்பிலை பொடி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கறிவேப்பிலை பொடி என்பது கறிவேப்பிலை மற்றும் பருப்பு வகைகளை உலர்த்தி அரைத்து செய்யப்படும் ஒரு தென்னிந்திய முக்கிய சுவையூட்டியாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, கொத்தமல்லி விதைகள், சீரகம், வெந்தயம், காய்ந்த மிளகாய், பெருங்காயம், ஹிங், புளி, எண்ணெய் அல்லது நெய். படி 1. கறிவேப்பிலை முற்றிலும் உலர்ந்திருப்பதை உறுதிப்படுத்தவும். அவற்றை சில மணி நேரம் காற்றோட்டமாக உலர வைக்கலாம் அல்லது சுத்தமான துணியால் மெதுவாக துடைத்து உலர வைக்கலாம். படி 2. நடுத்தர தீயில் வாணலியில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதைகள், சீரகம், வெந்தயம் மற்றும் காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை சேர்க்கவும். பருப்புகள் பொன்னிறமாக மாறும் வரையிலும் மசாலா பொருட்கள் நறுமணமாகும் வரையிலும் குறைந்த தீயில் வறுக்கவும். கவனமாக இருங்கள், கருகிவிடக்கூடாது. படி 3. பெருங்காயம் மற்றும் புளியை சட்டியில் சேர்த்து 30 வினாடிகள் வறுக்கவும். படி 4. வறுத்த மசாலா பொருட்கள் மற்றும் பருப்புகளை ஒரு தட்டில் எடுத்து அவற்றை முழுமையாக ஆறவிடவும். படி 5. அதே கடாயில் கறிவேப்பிலையை சேர்க்கவும். கறிவேப்பிலை மொறுமொறுப்பாகும் வரை குறைவான தீயில் தொடர்ந்து கிளறி வறுக்கவும். இதற்கு 5 முதல் 7 வரை நிமிடங்கள் ஆகும். படி 6. வாட்டிய கறிவேப்பிலையை வாணலியில் இருந்து எடுத்து ஆறவிடவும். படி 7. அனைத்து பொருட்களும் ஆறிய பிறகு வறுத்த பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை ஒரு உலர்ந்த கலப்பான் அல்லது உணவு செயலிக்கு மாற்றவும். படி 8. சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்கவும். படி 9. உங்கள் விருப்பத்திற்கேற்ப இந்த பொருட்களை கரகரப்பாகவோ அல்லது மிருதுவாகவோ பொடிக்கவும். பருப்பில் இருந்து வரும் எண்ணெய் காரணமாக அதிகமாக பொடித்து அதை கூழாக்காமல் கவனமாக இருக்கவும். படி 10. பொடி முழுமையாக ஆறிய பின் அதை ஒரு சுத்தமான, உலர்ந்த காற்றுப்புகாத பாத்திரத்திற்கு மாற்றவும். சாதாரண அறை வெப்பநிலையில் சேமிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.